ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரம் மிகால் சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அந்த 153 பேருக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஸோ பிக் பாஸ் முடிகிறக்குள்ளாடி சப்ஸ்கிரைப் பண்ணி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஜெயிக்க போகிறது யார், ஹார்ட் ஒர்க்கா இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கா? ரயான் முத்துக்குமார் ஹார்ட் ஒர்க்கர், விஷால் சௌந்தர்யா ஸ்மார்ட் ஒர்க்கர். ஸ்மார்ட் ஒர்க்கர்னு அப்படின்னா ரெண்டு பேர், அதாவது 4 பேரும் ஸ்மார்ட் ஒர்க்கர் தான். இவங்க விஷால் சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கர் தான், மிஸ்டர் முத்துக்குமாரும் மிஸ்டர் ராயனும். ஸோ இவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவ்ஸ்லாம் என்னன்னா, மிஸ்டர் முத்துக்குமார் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபார்மேட் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் கூப்பிடுவார், எல்லாத்தையும் கேம் விளையாட வைப்பார் தன்னோட பேச்சு திறமையால். முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் அதுதான் கேம் பிளே, இது வரைக்கும் அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ரீசெண்டாக இப்போ கூட இந்த பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்கில் வந்து இன்ன வரைக்கும் விட்டு கொடுக்கல. ஸோ மிஸ் சௌந்தர்யாவுக்கு விட்டே கொடுக்கல. அதுக்கு என்னென்னமோ ரீசன் சொல்கிறாரு. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஏன் நீங்கள் அலைன்ஸ் போட்டிங்களா, அந்த மாதிரி அலைன்ஸ் போட வேண்டியது தானே, பர்சன்டேஜ் போட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டு அலைன்ஸ் போட வேண்டியது தானே, அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்களே. அது ஓப்பனாக சொல்லிட்டு போங்களேன், எனக்கு இந்த மணி இம்பார்ட்டன்ட்டுன்னு. அது சௌந்தர்யா ரீசெண்டாக சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தில். அதான் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு. உண்மையை சொல்லப்போனால் சௌந்தர்யா விஷால்லாம் வந்து என்ன போல கேம் விளாண்டாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்காங்க. அது ஒரு ரூல்ஸ்குள்ளே, செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ளே வரவே இல்லை. அது யாருக்குமே பிடிக்காது, செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ளே வரணும்னாவே. சீரியஸ் சொல்லணும், வயிற்றுக்கு, அதாவது நேரத்துக்கு வயிற்றுக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், இதுதான் வந்து மனுஷனுக்கு முக்கியமாக தேவை. ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண சௌந்தர்யாவும் மிஸ்டர் விஷாலும். மிஸ்டர் விஷால் வந்து ஜாக்லினை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது, ஜாக்லின் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஒன்றுமே கிடையாது மிஸ்டர் விஷால். ஆனால் இது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் மிஸ் ஜாக்லின். உண்மையை சொல்லப்போனால் அதெல்லாம் அன்ஃபேர் எவிக்ஷன் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இல்லை, மிஸ்டர் விஷால் வந்து ரொம்ப சேஃப் கேமு, ஸ்மார்ட் கேமு. உண்மையாக சொல்லப்போனால் அதாவது அன்ஷிதா வச்சு இவரு ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு. அன்ஷிதா இவரை வச்சு அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. அர்ணவும். ஐயோ, பயங்கரமான கேமாக போயிட்டு இருக்கு பிக் பாஸ். இந்த ஃபைனலில் இந்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஃபைனல் வரைக்கும் போகிற வரைக்கும் நம்மளை வந்து விறுவிறுப்பாகவே வச்சுருக்காங்க பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் டீமுக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நிறைய காசிப் போகுது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போகுது. இதில் வந்து பிடிக்கவே இல்லை. எப்போவுமே மிஸ்டர் முத்துக்குமார் வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் ஒரு விஷயத்தை ஓடிட்டீங்களே, இல்லை மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதுதானே, எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரிசமமாக வழங்கப்படும்னு சொல்லுவார் மிஸ்டர் முத்துக்குமார். இப்போ என்னடான்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜாக்லின் போகிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதான். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கவுண்ட் ஏற்றி கொடுங்க. பிக் பாஸ் முடிகிறக்குள்ளாட்டியும் எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபராக ரீச் பண்ணணும். கொஞ்சம் கவுண்ட் ஏற்றி கொடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.